ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ்ரீ மாம் லைஃப் ஸ்டைல். எனக்கு இன்றைக்கி பர்த்டேன்றதுனால பர்த்டேக்காக கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு ஓட் போடுறதுக்காக போயிருந்தோம். ஓட் போடுறது எங்கன்னா அப்படியே கோவிலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் இருந்த ஓன் ஹவுஸ்லேயே தான் அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் எங்களுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போய் தான் ஓட் போடுற மாதிரி இருந்துச்சு. செம்ம க்ரௌடாக இருக்கும் அப்படின்ட்டு மார்னிங் போவோமா, ஆஃப்டர்நூனுக்கு மேலே போகலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக போட்டுட்டு வந்துடலாம், வெயில் டைமில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு கார் பார்க் பண்ணுறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாமே டூ வீலர் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரோடு ரொம்ப சின்ன ரோடு. அதில் கார் பார்க் பண்ணிட்டேன்னா அடுத்தது பைக்கோ மற்ற வண்டியோ வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ பார்த்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்கூலுக்குள்ளே தான் எங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு. ஸோ போனால் 4 பேர் தான் இருந்தாங்க எங்களுக்கு கொடுத்த வார்டில். ஸோ சீக்கிரமாக போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ பர்த்டே ஈவினிங் நாங்கள் சென்னை கிளம்பணும் அப்படின்றதுனால அம்மாவை பார்த்து அவங்கக்கிட்ட விஷ் வாங்கிட்டு, தம்பியை பார்த்துட்டு, தம்பி குழந்தைங்களோட பார்த்துட்டு அவங்க எனக்கு ஒரு saree வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே அவங்கக்கிட்ட குழந்தைங்க கொடுத்தாங்க, வாங்கி எடுத்துக்கிட்டு ஈவினிங் சென்னை கிளம்பியாச்சு. மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 or 5:30 கிட்டே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு நைட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப இஷ்டம். ஸோ நைட் ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நைட் ட்ராவல் பசங்களை கூட்டிகிட்டு போகிறது ரிஸ்க்கு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவினிங்கே போயிடலாம், கிளம்பிடலாம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் எங்கே போகிறோன்னா ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறோம். அண்ணி வீட்டிலேருந்து திருவேற்காடு கோயிலுக்கும் வடபழனி முருகர் கோயிலுக்கும் போயிருந்தோம். ஸோ ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ் ஆச்சு நாங்கள் வெளியூருக்கு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு. ஸோ நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு சென்னைக்கு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போகலை, அதாவது தூரமாக எங்கேயுமே போகலை. ஸோ ஃபேமிலியாக போயெல்லாம் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு சென்னைக்கு. இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் போனோம். ஸோ வாட்ஸ்அப் மெமரிஸ் சொல்லவே வேண்டியதில்லை. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு பர்த்டே சென்னையில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓட்டுக்காக நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி போனோம். அன்றைக்கி ஓட் பண்ணிட்டு போனோம். போகிற வழியிலே மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் டைம்ன்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்காது, போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். நல்லா சாமி கும்பிட்டோம். ரொம்ப கும்பல் எதுவுமே இல்லை. நல்லா பார்க்குறதுக்கு சாமி நல்லா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போதே அரௌண்ட் 7:30 கிட்டே ஆயிடுச்சு. அதுவே இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நைட் ட்ராவல் எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குன்றதுனால நம்ம உட்காந்துக்கிட்டு தான் வரப்போகிறோம். ஸோ நமக்கு பிடிக்கும். பட் ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கு தான் அது கஷ்டம். நாங்கள் சென்னை ஒரு 10 o'clock ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அங்கே மலபார் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் அங்கே 10 o'clock மேலே ஆனதுனால நிறையா கோட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தான் 1, 2 தான் இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்றதுக்கு பார்த்தோன்னா ஒன்லி சப்பாத்தி, நான் அது மட்டும்தான் இருந்துச்சு. அது சிக்கன் கிரேவி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். ஒரு 1 monthக்கு மேலேயே நான் நான்வெஜ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். சுத்தமாக சாப்பிட்றது கிடையாது. நானும் என் பாப்பாவும் எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி ரேர் தான் நாங்கள் சாப்பிட்றது. ஸோ என் பையன் நான்வெஜ் இல்லாத நாளே கிடையாது. ஸோ அவனுக்கு 7 days நான்வெஜ் இருக்கணும். ஸோ அவன் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவான். அதுவும் வெளியிலலாம் போயிட்டால் கண்டிப்பாக சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். திருவேற்காடு ரீச் ஆகிட்டோம். திருவேற்காடுக்குள்ளே போகும்போது எப்படி டைம் பார்த்திங்கன்னா 10:30 or 11 o'clock ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ணிலாம் ஏர்லியாக தூங்குறவங்க. ஸோ எங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டுறாங்க. இதுதான் திருவேற்காடோட மெயினு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். ஸோ இந்த இடம்லாம் மறக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இந்த திருவேற்காடு கோவில் என் லைஃப்பில் ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் அண்ணி வீட்டிலேருந்து எழுந்து கிளம்பி டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம். நடக்கிற வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் கோவிலுக்கும் அண்ணி வீட்டுக்கும். ஸோ அண்ணி வரல, அண்ணனும் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அண்ணியோட பசங்க 2 பேர், 2 பாப்பா இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே போனோம். ஸோ ரொம்ப மைண்ட் எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு. எனக்கு எப்போவுமே திருவேற்காடு கோவில்னால் அவ்வளோ பிடிக்கும்.
என்ன சொல்கிறது, நினச்சது நடக்கும், வேண்டுனது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வைப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் வந்து எல்லாமே என் பையன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் கிடச்சிருக்கு, நடந்திருக்கு எல்லாமே. ஸோ வந்து நீங்களும் வந்து சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் திருவேற்காடு கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து கோவிலில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, அதாவது கும்பாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் சாமியெல்லாம் எடுத்து அந்த சுற்றி வருவோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ சாமி இந்த பக்கம் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து உள் பக்கமாகவே அங்கேயே இருந்துச்சு. ஸோ கோவில் இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து கும்பாபிஷேகம் வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாமி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. ஸோ சாமி நல்லா பார்த்து நல்லா கும்பிட்டோம். ஸோ வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. ஸோ திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போதே அந்த வார்த்தைக்கே வந்து ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நீங்கள் வேண்டினது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படி சொல்லலாம். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வடபழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டோம். டிராஃபிக்னால் அப்போ சொல்லவே வேணாங்க, செம்ம டிராஃபிக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது இங்கே நல்ல மதிய நேரம் வெயில், செம்ம வெயில் தாங்கவே முடியல. கோவிலுக்குள்ளேயே நடக்க முடியல. எங்களுக்கு அந்த சுற்றில் நடந்த பழக்கமே இல்லை, செம்ம சூடு. அதெல்லாம் முடித்து நல்லா சாமி கும்பிட்டோம். க்ரௌடு தான், பட் ஆனால் நின்று நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வெளியில் வந்து இந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பசங்கன்னா அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, கார் எடுத்துகிட்டு வர வேண்டிய டைமில் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். சாமி ஃபோட்டோ அம்மாவுக்கு வீட்டுக்கு அது எல்லாமே வாங்கிக்கிட்டு ஸோ வந்து சாமி நல்லபடியாக முருகரை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ முருகர் துணை இருந்தால் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குன்றது என்னோட கொஞ்ச நாளாக வந்து அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வந்து முருகர் அவ்வளோதான், அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ நீங்களும் போங்க, நல்லா கும்பிடு. கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கவங்க போயிருப்பீங்க. நான் வெளியூரில் இருக்கவங்க சென்னைக்கு போனீங்க அப்படின்னா முருகர் கோவிலுக்கும் திருவேற்காடு கோவிலுக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள். என்னோடய பர்சனல் ஃபீலிங்ஸில் நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து முருகர்கிட்ட நினச்சது கிடைக்கும், வேண்டினதை கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் சோதிப்பாங்க, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்பிக்கையோடு நம்ம கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வேண்டிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.